பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் நம்மளை கிருபையாக நடத்தி வருகிறார். இந்த நன்னாளையும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். சங்கீத புஸ்தகம் 102ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சீயோனுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அன்பு பிள்ளைகளே, சீயோன் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை இதுவரை நீங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். கணவரால், பிள்ளைகளால், உங்களோட அயலகத்தாரால், உங்களோட உற்றார் உறவினரால், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களோட கடன் பிரச்சனையினால், ஏதோ ஒன்றினால் உங்கள் வீட்டில் நிம்மதியற்றவர்களாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அன்பு பிள்ளைகளே, ஏன் கலங்குகிறீங்க? என் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் இன்னும் என்னுடைய ஆண்டவருடைய வேலை வரலையா, இன்னும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லைன்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தயவு செய்யும் அதற்கு குறித்த நேரமும் வேலையும் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நம்ம வேதாமத்தில் அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். நிமிர முடியாத கோனி அந்த தாயாரை பார்க்கும்போது தேவாலயத்துக்கு கடந்து வராங்க. அந்த எத்தனையோ முறை அந்த ஆலயத்தில் அவங்க ஜெபித்துட்டு கடந்து போயிருக்க நாட்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்களில் அந்த வேளையில் ஆண்டவரே கடந்து அந்த மகளை தொட்டார். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த நிமிஷமே அந்த மகளை விட்டு கடந்து போனது. அதுவரையும் அந்த பலவீனத்தின் ஆவி அந்த மகளை ஒடுக்கி கொண்டே இருந்தது. ஒருவேளை எதையுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு சோர்ந்த நிலைமை, கலங்கி போன நிலைமை, ஒவ்வொரு நாளும் தள்ளாடப்பட்ட நிலைமை. எவ்வளோ ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்க. ஒரு சின்ன தலைவலினாலே நம்மளால் தாங்க முடியல, ஒரு சின்ன வயிறு வலி தாங்க முடியல. இந்த நாளில் பெண்களுக்கு முட்டு வலி, குறுக்கு வலி, இப்படி பல வழியில் நம்ம என்ன செய்கிறோம், சுழண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் உடனே அதுக்குரிய மாத்திரை மருந்தை போட்டு உடனே சரி பண்ணிடுவீங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் இந்த அம்மா தெய்வாலயத்துக்கு கடந்து வராங்க, விசுவாசத்தோடு கடந்து வராங்க. ஆண்டவரே கடந்து என்ன செஞ்சார், அற்புதம் செஞ்சார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த மகளுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மகளுக்கு அற்புதம் செய்தார். ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் விடுதலை கிடைத்தது. மகிழ்ச்சியோடு கடந்து போனாங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் கலங்கி கொண்டு இருக்கீங்களா? புலம்பி கொண்டு இருக்கீங்களா? இன்னும் ஒரு அற்புதம் நடக்கலையே ஏங்கி கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை தீர முடியாத ஃபல்ஸ், தீர முடியாத வயிறு வலி, ப்ரெஷர், சுகர், ஆஸ்மா, கொரோனா, பற்பல வியாதியில் துவண்டு கொண்டு இருக்கீங்க. சில வியாதி மற்றவங்ககிட்ட சொல்லக்கூட முடியாது. அவ்வளோ ஒரு போராட்டத்தில் தவித்து கொண்டு இருக்கீங்களா? ஆண்டவர் அந்த 18 வருட காலமாக பலவீனப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆவி அந்த மகளை விட்டு வெளியேறியது. ஆண்டவர் தொட்ட மாத்திரத்தில் வெளியேறியது. நீங்கள் ஆண்டவருடைய தேவாலயத்துக்கு கடந்து போகும்போது நீங்கள் ஒரு வார்த்தை உங்கள் கரத்தை வச்சு எனக்கு தொட்டு என்னை ஆசீர்வதிங்க ஏசப்பா நீங்கள் கேளுங்க. அப்படியே உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பா. அந்த நிமிஷமே அந்த மகளுக்கு விடுதலை கிடைத்தது. ஏன் கலங்குகிறீங்க? ஏன் குழம்பி கொண்டு இருக்கீங்க? டாக்டர் கைவிட்டுட்டாரா? ஒருவேளை நீங்கள் நம்புறவங்க கைவிட்டுட்டாங்களா? நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்யும் காலமும் நேரமும் வந்தது என்று சொல்லலாம். கலங்காதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒருபோதும் சோர்ந்து போய்விடாதீங்க. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
வேறு ஆசையே இல்லை. ஏன் கலங்குகிறீங்க என் அன்பு பிள்ளைகளே? ஆண்டவர் இந்த தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க ஏன் கலங்குகிறீங்க? நிச்சயமா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள்ல சுகம் தருவார். நீங்க விசுவாசிங்க, இப்போ முழங்கால் பண்ணிட்டு ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில கடந்து வந்து அற்புதம் செய்கிறார். தகப்பனே உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே மகனே, தீர முடியாத வயிறுவலியில சுழண்டு கொண்டு இருக்கிறான், தீர முடியாத முதுகு வலியில அப்படி நொந்து கலங்கி கொண்டு இருக்கிறான் மகளே. ஒருவேளை எனக்கு ஆஸ்மா அப்படி ஒவ்வொரு நாளும் உன்னை அப்படியே உன் சரீரத்தை ஒடுக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு தீர முடியாத பலவீன கட்டு இரவுல தூங்க விடாது, யாரிடத்துலையும் சந்தோஷமா இருக்க விடாது, வீட்டில் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டு இருக்கிற அந்த வியாதியினால என் தேவனாகிய கர்த்தர் இந்த வியாதி படுக்கையை ஒன்றை விட்டு இந்த நிமிஷமே ஆண்டவர் மாற்றுகிறார். பயப்படாதே, அவருடைய கரம் தொடப்படுகிறது. அவர் தொட்ட மாத்திரத்தில் உனக்கு சுகம் தருகிறார். நீ விசுவாசி, நீ நம்பு. ஆண்டவர் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினால விடுதலை தருகிறார், இயேசுவின் நாமத்தினால சுகம் தருகிறார், இயேசுவின் நாமத்தினால நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே மகனே, நீ யாராயிருந்தாலும் கர்த்தர் உனக்கு விடுதலை தருகிறார். சோர்ந்து போகாதே, விசுவாசத்துல உறுதியாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு அற்புதம் நடந்தால் நீங்கள் கீழே உள்ள அந்த ஃபோன் நம்பருக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு சுப்பிரமணியபுரம். நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.